கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் ஒன்றா தான் நிற்போம். சரியா? அதனால் எங்களை உடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலத்துக்கு நடக்காது. அதே மாதிரி அவளை தப்பாக பேசுகிற எந்த நாயாக இருந்தாலும் நான் விடமாட்டேன். வேடிக்கை பார்த்துட்டுலாம் சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நீ அவளை தப்பாக பேசிட்டேன்னா உடனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்தால் நீ பெருசா? ஜெனிஃபர் தானே போய் எங்கள் மேலே கேஸ் கொடுத்தா. யாரால? நான் ஜெனிஃபர் தானத்துக்கிட்ட சண்டை போட்டேன். அதனால் ஜெனிஃபர் தானே என் மேலேயே இவன் மேலேயெல்லாம் கேஸ் கொடுத்தான். அதே ஆர்கே முத்துரோஹி தலகாவும் அந்த கேஸில் இருக்காங்க. அதே ரெட்டும் அந்த கேஸில் இருக்காங்க. நானும் இருந்தேன். இப்போ அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது இருந்தேன். ஆனால் 1 மாதம் கையெழுத்து போட்டது ஆலிசெல்லு. எதுக்காக? எஸ்எஸ்ஜிக்காக பாடுபட்டேன். என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் என் கூட நிற்கிறவ அவ. நடுவில் ஒரு காட்டு பண்ணி ஒரு வேலை பண்ணி வச்சுது. அந்த நேரத்தில் கூட அக்கா நீங்கள் வராதிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நின்னா. சரியா? எல்லாத்துக்கும் எனக்காக நிற்பா. சரியா? எல்லாத்துக்கும் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எதனால் இவ்வளோ நட்பு, எதனால் இவ்வளோ இது. எனக்கும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கும் அவளுக்கும் 2023 ஒரு பிரச்சனை, சண்டை. ஒரு டார்த்தி சூனியான்னு ஒரு நாதாரி முண்டை இருந்தா. அந்த முண்டை இவகிட்ட போய் நான் என்னவோ அந்த தம்பியை பற்றி ஏதோ தப்பாக பேசிட்ட மாதிரி இவள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். இந்த லூசி என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், அக்கா நீங்கள் இதை சொன்னீங்களாக்கா அப்படின்னு கேட்டிருக்கலாம். கேட்காமலே என்ன பண்ணிட்டா, இந்த மாதிரி சொல்லிருப்பாங்களோ. வேற ஒரு விஷயம் சொன்னேன். நான் சொன்ன விஷயத்த அவள் சொல்லியிருக்கா. நான் சொல்லாத விஷயத்த சேர்த்து போட்டு சொல்லிட்டா. அப்போ இவன் என்ன பண்ணிட்டா, உண்மையாலுமே அக்கா நம்மளை அப்போ அந்த விஷயம் உண்மை அப்படின்னும் போது அப்போ இந்த விஷயமும் உண்மைதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் என்ன பண்ணிட்டா, அக்கா சொல்லிட்டாங்க இப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்குது, நம்மளோட பர்சனல் விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பர்சனல் அதை ஒன்றும் இல்லை, ஓப்பனாக சொல்கிறேனே, மாதம் 3 நாள் தான் இவளுக்கு வந்து பீரியட்ஸே வராது. மிச்ச நாள்லாம் பீரியட்ஸ் வரும். ஓப்பனாக சொன்னான். இப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ மாதத்தில் 3 நாள் தான் பீரியட்ஸு நிற்கும். நமக்கெல்லாம் என்ன பண்ணும், மாதத்தில் 3 நாள் பீரியட்ஸு வரும். ஆனால் இவளுக்கு என்ன பண்ணும், மாதத்தில் 3 நாள் பீரியட்ஸு நிற்கும். அந்த 3 நாள் தான் அவளுக்கு டைம். ஆனால் அவளுக்கு அவளோட அந்தரங்க வாழ்க்கையில் முதற்கொண்டு என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனோட கணவங்க 2 பேருக்குள்ளார சண்டை வழுக்க. அப்போ வந்து ரெட்டு வந்து சமாதானம் பண்ணுறாரு. இப்போ இருக்க அந்த முட்டை போண்டா வந்து சமாதானம் பண்ணுது. எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட்லேயே நாங்கள் சமாதானம் பண்ணுறாரு. இப்போ இருக்க அந்த முட்டை போண்டா வந்து சமாதானம் பண்ணுது. எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட்லேயே நாங்கள் லைவில் காட்டிக்க மாட்டோம். சண்டை வந்தால் கூட லைவ்லலாம் பேசிக்கவே மாட்டோம். நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் பேசி முடிச்சுக்குவோம். அப்போ அவரு போயிருக்கலாம். ஆடியோ கொடுக்கணும்னா எவ்வளோ பேசியிருக்கோம், கொடுத்துருக்கலாம். சரியா? அவள் பேசும்போது நான் ரெக்கார்ட் போட மாட்டேன், நான் பேசும்போது அவள் ரெக்கார்ட் போட மாட்டாள். எப்போதுமே எங்கிட்ட உள்ள பழக்கம் அது. ஏன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் நாங்கள் தாண்டுற வரைக்கும் ரெக்கார்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். எப்போ ஒரு நம்பிக்கை வந்து 2 பேரும் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அவள் பேசினா நான் ரெக்கார்ட் போடுவேன். நான் பேசினா போட்டாலாம் என்னன்னு எனக்கு தெரியும். அவள் பேசினா நான் ரெக்கார்ட் போடுவேன். உனக்கு நான்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு பனிஷ்மெண்ட் ஆண்டவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே சாவ. ஏண்டி நல்லவள, கொரிலா கொட்டைன்னு ஒரு ஐடியில போய் கமெண்ட் போட்டவளே, எத்தனை நாள்டி நான் சொல்லி காட்ட வேண்டாம்னு நான் பாக்குறேன். உனக்கு ஆண்டவன் உனக்கே வச்சிருக்காண்டி, வேணா உனக்கு வச்சிருக்கேன். நான்லாம் உன்னை ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒருத்துக்கு பின்னாடி ஊத்துது, ஒருத்துக்கு முன்னாடி ஊத்துது. அதனால நீங்களா மேல போய் சேருவீங்க சீக்கிரமா. ஆண்டவன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சிருக்கான், அனுபவிங்க. என் பொண்ணை பத்தி அவ்வளவு தப்பா பேசி வச்சிருக்கேன். என் பொண்ணை பாத்தீங்களாடி? நீங்களா நேர்ல பாத்திருக்கீங்களாடி?
முத்தின கத்திரிக்காய். அவ வந்து அவன் கூட போனா இவன் போட. என் பொண்ணை பத்தி எவ பேசினாலோ அவளுக்கு பிள்ளையா பிறக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், பிறக்காது. நாசமா போய் அழிஞ்சு நிப்பீங்க. அதை நான் பாப்பேன். சரியா? ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு கூட என்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லாம, ஒரு சப்போர்ட் இல்லாம, நல்ல ஆண்டவன் வினைய வந்து வச்சிருக்கான். அனுபவிப்பீங்க. இப்பயும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தானே வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அனுபவிப்பீங்க. அதை நான் கண்ணால பார்ப்பேன். கண்ணால பார்க்கலனாலும் காதாலையாவது கேட்பேன். நீங்க எங்க இருந்தாலும் கடைசியா கொண்டு வந்து கடவுள் என் காதுக்கு கொண்டு வந்து அதை சேர்ப்பாரு. அதை நான் பார்ப்பேன். சிக்னல் ஆடியோ. நான் திருப்பி கால் பண்றேன். அப்போ இனி ஆல் இஸ் வெல் கூட சேர மாட்டீங்களா? வெரி குட் டெசிஷன். யூ கோ இன் யுவர் வே, டூ மெனி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஆல் இஸ் வெல் கூட மட்டும் கிடையாது, நான் யார் கூடயுமே சேர போறது, யாரு கூடயும் சேர போறது. நான் என்னோட பாதை தனி, என்னோட வழியை பார்த்து நான் பயணிக்க போறேன். வந்தது எதுக்கு? சோஷியல் சர்வீஸ்க்கு பண்ண வந்திருக்கோம். அதை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். அவ்வளோதான் என்னோட டெசிஷன். அதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத சர்ச்சைகள். இப்போ கூட எனக்கு வந்து மனசுக்குள்ளார 1000 வலி, வேதனை, காயங்கள் இருக்கு. சரியா? அது எல்லாத்தையும் இப்போ உட்காந்து நான் வந்து நாச்சி நீச்சி நீ என்னை அதை பண்ணிட்ட, நீ என்னை இதை பண்ணிட்ட அப்படியெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. நடந்ததாகவே இருக்கட்டும். நடந்ததுல இருந்து பாடம் கத்துக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் என் பாதை தனி வழி, என் வழி தனி வழி. Why you and all is well break up? No answer. நான் வந்து பிரேக்கப் இல்லை, நான் ஒதுங்கி போறேன். எனக்கு யாரு கூடயும் வேண்டாம், தயவு செய்து என்னை தனியா விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறேன். எனக்கெல்லாம் செட்டே ஆகாது. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. எனக்கு எப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கோம், ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம்னா அந்த நம்பிக்கைக்கு அவங்க பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். அப்படி முடியல, அவங்களால முடியலையானா நான் ஒதுங்கி போயிடுவேன். அவ்வளவுதான். ஏன் நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட டெசிஷனை வந்து பாராட்டுவீங்க, ஏத்துக்குவீங்க, பாராட்டுவீங்க, புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைச்சேன். நீங்க வந்து மறுபடியும் நான் அந்த சாக்கடையில தான் போய் விழணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா என்னால அது முடியாது. சரியா? நான் அந்த சாக்கடையில இருந்து விழாம வெளியில போயிடணும், எனக்கு யூடியூப் வேண்டாம் அப்படின்னு பாக்குறேன். யூடியூப் வேண்டாம், சோஷியல் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பாய் சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு யார் யார் துரோகம் பண்ணாங்களோ, துரோகம் பண்ணவங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு நாள் திருப்பி கொடுப்பாரு, அதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு போறேன். அதுக்காக நீங்க கோச்சிக்கிட்டு பாய் சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், இந்த டெசிஷன் என் ஃபேமிலியை பேஸ் பண்ணி நான் எடுத்த டெசிஷன் மட்டும் கிடையாது. என் மனசுல வந்து எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பண்றேன். அது சரின்னு தோணுது, நான் சரின்னு பண்றேன். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்ப நான் எடுத்திருக்க இந்த டெசிஷன்ல இருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் எடுத்திருக்க இந்த டெசிஷனுக்கு முழு பொறுப்பு நானும் என் கணவரும் மட்டுமே. யானும் என் கணவரும் குழந்தைங்களும் என்ன விருப்பப்பட்டோமோ அதை தான் நாங்க எடுத்தோம். அது இல்லாம இந்த டெசிஷனை வந்து மற்றவங்களுக்காக மாத்திக்கிற நிலைமையில நான் இல்லை. சரியா? இனி என் குழந்தைங்களுக்காகவும் இந்த என்னோட ஹஸ்பண்டுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க என்னோட நண்பர்களுக்காகவும் நான் வந்து வாழ போறேன். மெயினா நான் வந்து சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நான் மெயினா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்ட்டு தான் நான் யூடியூப் வந்தேன். ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் பண்றதுக்கு
என்ன சொல்றது, இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு கூட, அதாவது நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு கூட இவ்வளோ வலியும் வேதனையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கணும், அவமானங்களை சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்ப தனிச்சு நின்று பண்ணலான் இருக்கேன். இப்ப நம்மளை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல, நம்மளை கையை பிடிச்சி யாரும் தடுக்க போறது கிடையாது, நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறது கிடையாது. நம்மளை சுத்தி உள்ளவங்கள நான் எப்பொழுதுமே வந்து ரெட்டு என்னோட தம்பி, அவருக்கு என்ன ஆதரவு கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன். சரியா? அவரு வந்து என்னோட சொந்த தம்பி. அவருக்கு என்ன, அவரு பிசிக்கலாவும் அவருக்கு வந்து மாரல் சப்போர்ட்டும் சரி, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி, எந்த விதத்துல வந்து தம்பிக்கு நான் ஆதரவு கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன். ஏன்னா அப்பாக்கு நான் கொடுத்த ஒரு வாக்கு, அப்பாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அப்பா உங்களுக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் தம்பியை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன், நான் பார்த்துக்குவேன், கடைசி வரைக்கும் நான் வந்து தம்பியை நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். நான் அவருக்கு நான் தான்ப்பா உங்களோட பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாக்கு நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். அத மாதிரி ரெட்டு எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான துரோகமும் நினைச்சது இல்ல, எந்த துரோகமும் எனக்கு செஞ்சதும் கிடையாது. அவர் இது வரைக்கும் எனக்கு இல்ல யாருக்குமே எந்த துரோகமும் செஞ்சது கிடையாது. அவ்வளவுதான். அதனால அவரை வந்து நான் கணக்குல சேர்க்கல. நான் யாரு கூடயும் சேர்ந்து பயணிக்க போறது கிடையாது. நான் என் வழி வெறும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான். இந்த சேனலை கூட நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அத மாதிரி ஐயோ பயந்துட்டா, ஓடிட்டா, வச்சிட்டா, புளுத்திட்டான்னு சொல்லி அவனாவது வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த பயந்துகிட்டு ஓடுறது, இந்த பயந்துகிட்டு வந்து ஐயோ என் வீடியோ போடுறாங்க, ஆடியோ போடுறாங்க, இந்த மைத்துக்கெல்லாம் நான்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. சரியா? ஏன் என்ன வீடியோ போட்டாலும் சரி, என்ன ஆடியோ போட்டாலும் சரி, அதுக்கெல்லாம் நான்லாம் பயப்பட மாட்டேன். சரியா? ஆனா நான் திரும்பி நின்று ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டீங்க. சோ ஹரி, உனக்கு தான் சொல்றேன், நீ வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த. சரியா? அந்த அட்வைஸை நான் ஏத்துக்கலன்ற ஆத்திரத்துல நீ பேசுற, புரியுதா? அந்த அந்த அட்வைஸ் நீ கொடுத்த, ஆனா கொடுத்துட்டு நீ அதுக்கு ஜெனுயினா இருந்திருக்கும். அதை விட்டு நாங்க பேசுறது அங்க போய் சொன்ன பாத்தியா, அப்புறம் எப்படி உன் அட்வைஸை ஏத்துக்க முடியும்? என்னை வந்து மரியாதை இல்லாம பேசுறது, என்னைய வந்து டிஃபேம் பண்ற மாதிரி பண்றதுன்னா, நான் நினைச்சேன்னா உன்னைய அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் விரல் சொடுக்கிற நேரம் போதும். உன் வீட்டு அட்ரஸ்ல இருந்து, உன் பொண்டாட்டி அட்ரஸ்ல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. சரியா? நேரா போய் அவங்க உமாதேவி கிட்ட போய் உக்காந்துருவேன். சரியா? நீ வந்து அவங்களுக்கு கணவனா இல்லையா, என்ன கதை, உங்க பர்சனல் டீடைல்ஸ் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கும் ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்னை சுரண்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா நான் வந்து உன்னை எங்க ஒத்தாங்கம்மா, நீ பேசுறது எடுத்து போட்டு, நான் பேசுறது எடுத்து போட்டு, இந்த சீப் டிராமாக்கெல்லாம் நான் வர்றதுக்கு நான் ரெடியா இல்லை. நான் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு வந்தேன். எனக்கு இங்க செட் ஆகல. உங்ககிட்ட யார் யார் வாங்கி தின்னாங்களோ அவங்களோட உனக்கு என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீ அங்க போய் பாத்துக்க. அவ வந்து டாக்குமெண்ட் கொடுத்துட்டா, இவ சொல்லிட்டா, வச்சிட்டா, புழுத்திட்டான்னா எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை தான் உனக்கும் செஞ்சிருக்காங்க. புரியுதா? எனக்கு என்ன செஞ்சாங்களோ, அதாவது ஒருத்தி சொல்லியிருக்கா, ஒரு நல்லவ போய் சொல்லியிருக்கா, அவளுக்கு மாசம் வந்து 30 நாளும் வந்து அவளுக்கு பீரியட்ஸ் ஊத்தாத 3 நாள்ல வந்து அவ கொழுந்தனார் கூட அவன் சிம்பு கூட படுத்து கிடப்பான்னு நான் சொன்னேன். இந்த மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் பேசுறது யாருன்னா பச்சை தேவடி ஆளுங்க தான் பேசுவாளுங்க. நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவங்க, எங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வராது வாயில. அத சொல்றதுக்கும் ஒரு இது வேணும்.
அத சொல்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி உள்ள அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்புறதுக்குள்ள கெப்பாசிட்டி உள்ளவங்களும் நம்பியிருக்காங்க. சரியா? என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை முதல்ல ஆராய்வேன், இது சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு. என் மேல வேற ஏதாவது காண்டு வச்சுக்கிட்டு இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பேசுறத அதெல்லாம் நான் அந்த பழைய கதைக்கே போக விரும்பல. நான் இந்த பழைய கதைக்கு போகவே விரும்பல. யார் வேணாலும் நல்லவங்களா இருந்துட்டு போங்க, யார் வேணாலும் கெட்டவங்களா இருந்துட்டு போங்க. நீங்க நல்லவங்களா இருந்தாலும் எனக்கு ஒரு அக்கறையும் கிடையாது, நீங்க கெட்டவங்களா இருந்தாலும் எனக்கு ஒரு அக்கறையும் கிடையாது. நான் வந்த வழிய நான் மாறி என்னோட பாதையை மாத்தி என்னை வந்து அப்படியே என்னோட அன்பை, என்னோட உண்மையான அன்பை நீங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. அதான் நடந்தது. நான் என் மனசுல உள்ள நான் வந்து வெள்ளை மனசோட பழகினேன், அதையெல்லாம் நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. என் காசு பணத்துக்கு மட்டும்தான் நீங்களாம் என் பணம் காசு தான் உங்களுக்கு குறியா இருந்திருக்குது. சரியா? அதை மட்டுமே நீங்க வந்து டார்கெட் பண்ணி நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. நான் யாருன்னு குறிப்பிட்டெல்லாம் நான் பேச விரும்பல. பண்ணவங்களுக்கு தெரியும். மனசாட்சின்னு ஒண்ணு நம்மளுக்கு எதிரின்றது வந்து நம்மளோட மனசாட்சி தான். நம்ம மனசாட்சியை விட மிகப்பெரிய எதிரி வேற யாருமே கிடையாது. குளிக்க விடாது, தூங்க விடாது, சாப்பிட விடாது, டாய்லெட் கூட போக விடாது. நீ டாய்லெட்ல போய் உட்கார்ந்தா கூட அங்கேயும் குத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால அது இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு போறேன், உண்மையான அன்போட, உண்மையான பாசத்தோட, உண்மையான அக்கறையோட ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல ஒரு தோழி இந்த உலகத்துல கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்ச ஒருத்தவங்களை என்ன யார் இழந்தீங்களோ நீங்கெல்லாம் நஷ்டப்பட்டிருக்கீங்க. எனக்கு நஷ்டமே கிடையாது, எனக்கு நஷ்டமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கங்காரு குட்டி மாதிரி தோல்லையும் முதுகுலையும் சுமந்துட்டு என் சீட்ல பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு பெட்ரோல் டீசல் போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்தி இருக்கேன். சரியா? காப்பாத்தணும்ட்டு. இப்ப உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்னைய கழட்டி விட்டீங்க. என்னைய பத்தியே மனசாட்சியே இல்லையா? என்னால டாலரேட் பண்ணவே முடியல, மனசாட்சியே இல்லையா உங்களுக்குலா? விளங்குவீங்களா? நீங்களா விளங்குவீங்களா? சோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, சத்தியமா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. 7 ஊருக்கு போனாலும் பழூராதான் போவீங்க. நாசமா போய் அழிஞ்சு போறத நான் என் கண்ணால பாப்பேன். இது என்னோட சாபம். சரியா? நான் என் புருஷனோட முகத்தை தவிர இது வரைக்கும் நான் வேற யார் முகத்தையும் பார்த்தது இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட இமேஜை டேமேஜ் பண்ணது உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்து பல லட்சக்கணக்கில் பணத்தையும் மானம், மரியாதை, நிம்மதி எல்லாத்தையும் இழந்திருக்கேன். இதே யூடியூப்ல நான் இருப்பேன், போகல மாட்டேன். ஆனா உங்களோட அழிவை என் கண்ணு முன்னாடி பார்ப்பேன். என் ஹஸ்பண்டை தவிர இது வரைக்கும் எந்த பாய் ஃப்ரெண்டும் எனக்கு கிடையாது. ஆனா என்னைய வந்து தேவடியா ரேஞ்சுக்கு பேசிருக்கீங்க. ஆனா உங்களெல்லாம் மட்டும் யாராவது சொல்லிட்டா குத்திக்குது உங்களுக்கு. அது எப்படி?
நீங்க 10 பேரை வந்து நீங்க வந்து அடுத்தவங்கள 1008 தேடியா போடுவீங்க. கண்ணால விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரி டார்ச் அடிச்சு ஓட்டை எங்க இருக்கு, விட்டானா கரெக்டா விடலையா அப்படின்றதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவீங்க, பேசுவீங்க. ஆனா உங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பொத்துக்கும். ஏய் நாதாரிங்களா, வெளிநாட்டுல இருந்து காசு வருது, வெளிநாட்டுல இருந்து காசு வருது, என்னங்கடி புளுத்துறீங்க, என்ன புளுத்துறீங்க? நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், எங்களோட பிசினஸ்ல எங்க ப்ராஃபிட் வருது, நான் அதை எடுத்து செலவு பண்றேன். உங்களுக்கு ஏதாவது குறையுதா? ஏதாவது குறையுதா? வலிக்குதா? குறையுதா? என்னங்கடி என்ன பெரிய உத்தமி மாதிரி பேசுறீங்க? எனக்கு இப்பதான் உங்க எல்லாரோட கேரக்டர் மேலேயும் சந்தேகம் வருது. நான் மட்டும் வாயை திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு 2-3 குடும்பம் தூக்கு மாட்டிட்டு குடும்பத்தோட அப்படியே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிரும். அந்த லட்சணத்துல பேசிடுவேன். சரியா? பேசுறது மட்டும் கிடையாது, கொலை கேஸ்ல தூக்கி உள்ளார போட்டுருவானுங்க. சரியா? அந்த லட்சணத்துல பேசுவேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டாம் போனா போகுது, அப்படி போனா போகுது, குடும்பத்தோட வாழட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நல்லதை மட்டுமே நினைச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னோட ஃபேமிலி, என்னோட வெல்விஷர்ஸ் சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஒதுங்கி போறேன். ஆனா இங்கதான் இருப்பேன். நீங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவீங்க, அதை நான் பார்த்து ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். சரியா? உங்களுக்கெல்லாம் உங்க தண்ட கருமாந்தத்துக்கெல்லாம் அழுததெல்லாம் இந்நேரம் யாராவது ஏழை குழந்தைங்களுக்கும் ஏழைங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுத்திருந்தேன்னா பல லட்சக்கணக்கில் பலனை அனுபவிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அன்பு பாசம், அன்பா பேசுறீங்க, பாசமா பேசுறீங்க அப்படின்றதுக்காக அதையெல்லாம் நம்பி ஏமாந்தம் பாரு. எனக்கு இது வேணும், எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நல்ல காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடிங்க. சரியா? இதுக்கு மேலேயும் பேசுங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். சரியா? நீங்க அழிவீங்க. எப்படி இந்த மெடல் அழிஞ்சு தெருவுக்கு வந்தாலோ அதே மாதிரி நீங்களும் அழிஞ்சு தெருவுக்கு வருவீங்க. அதை நான் பார்ப்பேன் ஒரு காலத்துல. சரியா? ஒரு காலத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நின்னேன். இப்ப நான் வரமாட்டேன். வெயிலோட நிழலோட அருமை வெயில்ல தான் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இனிமே வரப்போற பிரச்சனையில என்னோட அருமை புரியும். சரியா? உங்களுக்கு இனிமே வரப்போற பிரச்சனையில தான் என்னோட அருமை புரியும். அதே மாதிரி நான் யார் யார் மேல கேஸ் கொடுத்துருக்கணும், அந்த கேஸ்ல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சட்டப்படி நான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும், அந்த சட்டப்படி நடவடிக்கையில இருந்து பின்வாங்க மாட்டேன். அதை நான் முன்னெடுத்து போவேன். சரியா? அதை நான் முன்னெடுத்து போவேன். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி எந்த மயிராளுக்காகவும் கவிதா சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இங்க பேச நான் விட மாட்டேன். கவிதா யாருக்காகவும் வந்து பேச மாட்டா. மயிர் உள்ளவளுங்க வாரி முடிஞ்சுக்கோங்க. சாக்கடைங்களா? என்னதான் இருந்தாலும் நீங்கெல்லாம் லோ கிளாஸ் காமிச்சிட்டீங்கல்ல, நிரூபிச்சிட்டீங்கல்ல. கெட்டாலும் மேன்மக்களே. இப்பயும் நான் வாயை திறக்காம போறேன். ஏன்னா என்னோட வளர்ப்பு அப்படி, நான் வந்த இடம் அப்படி. கெட்டாலும் மேன்மக்களே, நான் வந்து அந்த மாதிரி போறேன். உங்களோட தகுதி என்ன, தராதரம் என்ன இருந்தாலும் நீங்கெல்லாம் வந்து எங்க இருந்து சாக்கடையில இருந்து வந்தீங்கன்றத வந்து நீங்களாம் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்க. உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த லீகல் ஆக்ஷன்லாம் நான் எடுக்கிற மாதிரி இல்லை. சரியா? உனக்கு நான்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு பனிஷ்மெண்ட் ஆண்டவன் ஆல்ரெடி கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே சாவ.
ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கூட என்னை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லாம, ஒரு சப்போர்ட் இல்லாம, நல்ல ஆண்டவன் வினைய வந்து வச்சிருக்கான். அனுபவிப்பீங்க. இப்பயும் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு தானே வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அனுபவிப்பீங்க. அதை நான் கண்ணால பார்ப்பேன். கண்ணால பார்க்கலனாலும் காதாலையாவது கேட்பேன். நீங்க எங்க இருந்தாலும் கடைசியா கொண்டு வந்து கடவுள் என் காதுக்கு கொண்டு வந்து அதை சேர்ப்பாரு. அதை நான் பார்ப்பேன். உடனே மெடல் உனக்கு தான் சொல்றேன். உடனே ஊடு 2 பட்டா கூத்தாடி பாடு கொண்டாட்டம் மாதிரி, ஆஹா சண்டை போட்டுக்கிட்டாளுங்க, இதுக்கு மேல இந்த சலசலப்புல நம்மள விட்டுருவாளுங்க அப்படின்ற இதெல்லாம் என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. புரியுதா? என்கிட்ட எல்லாம் இந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை நான் விடவே மாட்டேன். உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்து, உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, நீ வந்து கன்விக்ஷன் ஆகி ஜெயில இருந்து 7 வருஷம் நீ உள்ளார இருந்துட்டு வருவ. போட்ட கேஸ்ல இருந்து பின்வாங்குற கதையே கிடையாது. சரியா? கவிதா அவ கேஸ பாக்குறான்னா அவளுக்கு நான் ஸ்பான்சர் பண்றதோ சப்போர்ட் பண்றதோ அது அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதை பொறுத்து இருக்கு. எனக்கு நல்லது செஞ்ச நல்லவளுங்களா உங்களுக்கெல்லாம் சொல்றேன், உங்களோட எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கையும் அமையும். உங்களோட எண்ணம் போல உங்களுக்கு வாழ்க்கை அமையும். கண்டிப்பா நீங்க என்னோட கண்ணீருக்கு வந்து நீங்க எல்லாம் பதில் சொல்லியே ஆவீங்க. நீங்க அனுபவிப்பீங்க. அதை நான் பார்ப்பேன். அட்லீஸ்ட் கேட்கவாது செய்வேன். சரி, சோறு போட்ட வந்து அவன் ஏண்டி அவன்கிட்ட வந்து அவன் சோறு போடணும்னு அவன்கிட்ட வாங்கி திங்கணும்ன்றதுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? கோரி மூஞ்சியில துப்பிடுவேன். சரியா? கேவலம் சொத்துக்காக வாடி இப்படி எல்லாம் பண்றீங்க. இதுக்கெல்லாம் தேவடியா தொழில் பண்ணலாண்டி நீங்களாம். கர்மம் முடிச்சவங்களா? என் பொண்ணை பத்தி அவ்வளவு தப்பா பேசி வச்சிருக்க. என் பொண்ணை பாத்தீங்களாடி? நீங்களா நேர்ல பாத்திருக்கீங்களாடி? முத்தின கத்திரிக்காய் அவ வந்து அவன் கூட போனா இவன் போன. என் பொண்ணை பத்தி எவ பேசினாலோ அவளுக்கு புள்ளையா பிறக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், பிறக்கவே பிறக்காது. நாசமா போய் அழிஞ்சு நிப்பீங்க. அதை நான் பாப்பேன். சரியா? பொறிக்கினாதாரீங்களா? வருவா இருங்க, இன்னும் 1 மாசத்துல வருவா. வந்து கிழிச்சு தொங்க விடுவா. அவ ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்க. எங்க போயிட போறீங்க? அப்புறம் வந்து என்னடா யூகே தமிழா என்னோ கள்ள பாஸ்போர்ட்ல வந்துட்டா, கள்ள பாஸ்போர்ட்ல செருப்பு பிஞ்சிரும். மரியாதையா இருந்துக்கணும் நீனு. சரியா? என்ன 2 நாள்ல வெளியில தள்ளிடுவேன், 4 நாள்ல வெளியில தள்ளி. என்னடா புழுத்தி? அப்படியா? கள்ள பாஸ்போர்ட்ல வந்துட்டோமா? சரி, நீ கண்டுபிடிச்சிட்டியாடா? சரி, கண்டுபிடிச்சிட்டல்லடா, போய் கம்ப்ளைண்ட் கொடுறா. ஏண்டா உன்ன மாதிரி கள்ள தோணி ஏறி இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில இருந்து கள்ள பாஸ்போர்ட்ல ஸ்ரீலங்கா லண்டனுக்கு போய் தங்கி அங்க இருந்து செக்யூரிட்டி வேலை பார்த்து, அடுத்து நான் சொல்ல வர்றது, எனக்கு முதுகுல குத்துன, எனக்கு துரோகம் பண்ண நான் என் நாதாரிங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, உங்களை நான் பழி வாங்க மாட்டேன். இந்த பின்னாடி போய் குத்தி விடுறது, கிண்டி விடுறது, கிளறி விடுறது, சரியா? பின்னாடி போய் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போய் குறை சொல்றது, அது மாதிரி எங்காவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்கிட்ட வர்றதோ, ஃபேக் ஐடியில கமெண்ட்ஸ் வந்து போட்டு என்னைய வந்து டார்கெட் பண்றதோ, அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நேர்ல வந்து செருப்பை கலட்டி செவுல இழுத்துருவேன். புரியுதா? இந்த மாதிரி வந்து சீப்பான டிராமா, சீப்பான ஆக்டிவிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்காது. நான் ஜெனுவினா பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருப்பேன். ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கேன்,
இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, இவங்க என்னென்ன பேசியிருக்காங்களோ எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அது வரும். அது என்னோட சேஃப்டிக்காக நான் வச்சுக்குவேன். சரியா? அதனால இதுக்கு மேலே வந்து யூடியூப்ல யாரை யார் சட்டையை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, யாரை யார் அடிச்சுக்கிட்டாலும் சரி, வெட்டிக்கிட்டாலும் சரி, குத்திக்கிட்டாலும் சரி, கற்பழிச்சுக்கிட்டாலும் சரி, எவன் மேலே ஏறினாலும் சரி, எவன் மேலே ஏறினாலும் சரி, எவகிட்ட பிச்சை எடுத்தாலும் சரி, எவளோட கூட்டணி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு மசருக்கும் நான் சட்டை கூட பண்ண மாட்டேன், கேர் பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன சுரண்டுனீங்க, நான் கோத்தாங்கொம்மான்னு வச்சு செய்வேன். எங்காவது என்னை பத்தி ஏதாவது பேசுனீங்க, ஃபேக் ஐடியில போயிட்டு, ஏண்டி நல்லவள கொரிலா கொட்டன்னு ஒரு ஐடியில போய் கமெண்ட் போட்டவளே பார்த்தா, எத்தனை நாள்டி நான் சொல்லி காட்ட வேண்டான்னு நான் பாக்குறேன். உனக்கு ஆண்டா உனக்கே வச்சிருக்காண்டி, வேணா உனக்கு வச்சிருக்கேன். நான்லாம் உன்னை ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒருத்துக்கு பின்னாடி ஊத்துது, ஒருத்துக்கு முன்னாடி ஊத்துது. அதனால நீங்களா மேல போய் சேருவீங்க சீக்கிரமா. ஆண்டவன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சிருக்கான், அனுபவிங்க.